நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமலானுடைய இறுதி பக்கங்களில் நாம் இருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் ரமதானை விட்டு நாம் பிரிய இருக்கிறோம், நம்மை விட்டு ரமதான் பிரிய இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் ரமலானுடைய நோக்கத்தை அடைந்தோமா, தக்வாவை அடைந்தோமா என்பதை மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு இந்த ரமலானை நமக்கு கொடுத்தானோ அந்த தக்வாவை நம்ம அடைஞ்சிருக்கோமா அப்படின்றத நமக்கு நாமே சுய பரிசோதனை, செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது. அல்லாஹு தாலா இந்த ரமலானை நமக்கு தக்வாக்காக கொடுத்தான். அல்லாஹுடைய அந்த இறை உணர்வு, நம்ம எல்லோருக்கும் அந்த இறை உணர்வு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஓரளவாச்சும் நமக்கு பிச்சையாக நம்முடைய கல்விலே போடப்பட்டு இருக்கும். அல்லாஹு தாலா அந்த தக்வா என்ற அந்த உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அதற்கு என்ன தருகிறான் என்பதை குர்ஆன் சொல்கிறான். உமை எத்தகுல்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வுக்கு உண்மையாக தக்வா செய்வார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் நான் தீர்வை ஏற்படுத்துவேன். இதை விட என்ன வேணும்? நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும், அது துனியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆகிரத் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எல்லாவற்றுக்குமான ஒரே தீர்வு, ஒரே மருந்து தக்வா. உமை எத்தகுல்லாஹ் யஜ்அல் லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுறான், உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் விடுவு, ஒரு எக்ஸிட்டை நான் அமைச்சு தந்துடுவேன். நீங்கள் கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு விடுவு காலத்தை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி விடுவேன். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத புறத்திலிருந்து உங்களுக்கு நான் ரிஸ்க்கை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்கிறேன். இது அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ். ஆனால் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான்? தக்வா எதிர்பார்க்குறான். இந்த தக்வா செஞ்சால் நமக்கு இந்த ரெண்டு கிடைக்கும். ஆனால் அந்த தக்வா நமக்கு வந்துருச்சா? இப்போ யோசிச்சு பாருங்கள், ரமலானுடைய காலங்களில் ஹலாலான ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் இருந்தோம். ஹலாலான விஷயம் அது என்ன? சாப்பிட்றது, குடிக்கிறது. அதான மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. அது ஹலாலான விஷயம். ஹலாலான சாப்பாடை சாப்பிட்றதும் குடிக்கிறதும் ஹலாலான விஷயம். ஆனால் அந்த ஹலாலான விஷயத்தையே நம்ம செய்யலை. காலையிலேருந்து சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நம்ம தண்ணி குடிக்கல, சாப்பிடலை. ஏன்? அது அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் சொன்னதுக்காக ஹலாலையே விட்டோம். இந்த மாதத்தில் அல்லாஹ் சொன்னதுக்காக ஹலாலை விட்ட நாம் மீதி 11 மாதம் அல்லாஹ் சொன்னான்றதுக்காக ஹராமை விட முடியாதா? சிம்பிள் லாஜிக் தான். அல்லாஹ் சொல்லிட்டான், ஏன் குடிக்கல, ஏன் சாப்பிடல, எல்லாம் குடிக்காமல் இருக்க, சாப்பிடாமல் இருக்காங்க, அதனால நானும் அப்படி இருக்கேன்னு சொல்கிறது அல்ல. அல்லாஹ் சொன்னால் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவனுக்கு நான் ஃபுல் ஒபீடியன்ஸ். இந்த ரமலான் என்பது அல்லாஹ்விடம் முழுமையாக நம்மை நாம் ஒப்படைத்து வாழ்ந்து இருக்கிறோம். அதற்கு சாட்சி நோன்பு. என் ரப்பு சொல்லிட்டான், குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நான் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். என்ன பசி ஏற்பட்டாலும், என்ன தாகம் ஏற்பட்டாலும், அறுசுவை உணவு என் முன்னால் கொண்டு வரப்பட்டாலும் ஒரு காலம் நான் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உணர்வை ஹலாலுக்கு நாம் ஹலாலான சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் அல்லாஹ் சொல்லிட்டான் என்று நாம் உறுதியோடு இருக்கக்கூடிய நாம் ஹராமான விஷயத்துக்கு ஏன் அந்த உறுதி நம்ம விட்டு போகுது? அது 11 மாதங்கள், மீதும் இருக்கக்கூடிய 11 மாதங்கள் இந்த லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணால் ஹராமை விட்டு நாம் தவிர்ந்து வாழலாம். அல்லாஹினுடைய ஃபுல் ஒபீடியன்ஸ். அல்லாஹ் சொல்லிட்டான். துன்யாவில் சாதாரண ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் வேலைக்கு செஞ்சால் இந்த ரூல்ஸ்லாம் 8 மணிக்கு வரணும், 5 மணிக்கு போகணும், இத்தனை நாள் தான் லீவ் எடுக்கணும், இந்த டாஸ்க்கை இத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நமக்கு கொடுக்கப்படுது. அதை ஃபாலோ பண்ணுறதுல எவ்வளோ கண்ணும் கருத்தமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்றைக்காவது லேட்டாக போயிருக்கோமா? டைமுக்கு போகணும். அது எப்பேற்பட்டாவது எவ்வளோ தியாகம் செய்தாலும் நான் அந்த நேரத்திற்கு ஆஃபீஸில் இருக்கணுன்ற அந்த உணர்வு, அந்த பக்தியோடு நம்ம போகிறோமா இல்லையா? அங்கே கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களில் மாற்றம் செய்யாமல் நாம் அங்கே வேலை செய்கிறோமா இல்லையா? ஏன் நமக்கு அதை மீறுவதற்குண்டான தைரியம் நமக்கு ஏன் வரதில்லைன்னு சொன்னால், அதை மீறினா நம்ம வேலை போயிடும். அதோடைய பாதிப்பு நம்ம கண் முன்னாலே துனியாவில் தெரிகிறதுனால அதை நம்ம மீறுறதில்லை. ஆனால் மறுமை விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் ஈஸியாக நம்ம மீறுறோம். காரணம் என்னன்னு சொன்னால், அதோடைய விளைவு நம்ம கண்ணு முன்னாடி இப்போ தெரிகிறதில்லை. இதான் விஷயம். நம்ம துனியாவுடைய விளைவு கண்ணு முன்னாடி தருது. நான் வேலைக்கு லேட்டாக ஒரு வாரம் போயிட்டு இருந்தேன்னு சொன்னால், இது தொடர்ந்து கொண்டே இருந்தது சொன்னால் ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுப்பாங்க, அப்புறம் வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. இந்த பயம்தான் அவனை செயல்பட வைக்கிறது. ஆனால் மறுமை விஷயத்தில் ஏங்க தொழுகை வரல, அப்புறம் தொழுதுக்கலாம். ஏங்க ஜக்காத்து கடமையாச்சு, ஏன் கொடுக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம். ஹஜ்ஜு உங்களுக்கு கடமையாயிடுச்சு, ஆஃபியத்திற்கு செல்வருக்கு ஏன் ஹஜ்ஜு செய்யலை, அப்புறம் செஞ்சுக்கலாம். மறுமையுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதோடைய எஃபெக்ட் நம்ம கண்ணு முன்னாடி தெரியல ஒன்றும். அதான் விஷயம். மௌத்து வந்த பிறகு தெரியும். அப்போ யோசிப்போம், ஆஹா மௌத்து வந்துருச்சு, இப்போ மறுபடியும் போனோம் என்று அல்லாஹ்விடம் கேட்கும்போது அல்லாஹ் கல்லா, உன்னை மறுபடியும் நான் அனுப்ப மாட்டேன் அல்லாஹ் சொல்லிடும். அப்போ துனியாவுடைய விஷயத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், துனியாவில் நம்முடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும், அதை பேணி நாம் வாழ வேண்டும் என்ற அக்கறையும், அதில் இருக்கக்கூடிய பயபக்தியும், மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறார்கள், இது ஹராம், இதை நான் செய்யக்கூடாது, இதை செய்தால் இப்படி விளைவு ஏற்படும். ஒரு அணு அளவு, அணுன்னு சொன்னால் ஆட்டம்,
மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம்ல அந்த அளவு நன்மை செய்தாலும் அதற்குண்டான கூலியை அல்லாஹ் தருவான். அந்த அளவு பாவம் செய்தாலும் அதற்குண்டான தண்டனை மறுமையில் காத்து கொண்டு இருக்குது. நாம் செய்யக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு கூலி அங்கே இருக்குது. நன்மை செஞ்சால் நன்மை இருக்குது, தீமை செஞ்சால் தண்டனை இருக்குது. அதை நம்ம கண்கூட பார்க்கல, அதோடைய எஃபெக்ட் நமக்கு தெரியாததுனால நம்ம இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இந்த ரமலான் என்பது ஒரு ட்ரைனிங் கேம்ப். நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அல்லாஹ் கொடுத்தான், நம்மளுடைய ஹேபிட்ஸை மாற்றுறதுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அடிக்ஷன்லேருந்து வெளியாகிறதுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்போ இந்த ஒரு மாதத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹ் சொன்னான்றதுக்காக ஹலாலான உணவையும் தண்ணீரையும் குடிக்காமல் பருகாமல் சாப்பிடாமல் அல்லாஹ்வுக்காக இருந்தோம். இந்த லாஜிக் அப்படியே அப்ளை பண்ணி வரக்கூடிய 11 மாதங்கள் அல்லாஹ் தடுத்த விஷயங்களிலிருந்து நாம் நோன்பை நோக்க வேண்டும். தண்ணீரிலிருந்தும் நாம் நோற்ற இந்த நோன்பை ஹராமான விஷயங்களிலிருந்து தவிர்ந்து வாழக்கூடிய ஒரு நோன்பாக மீதம் இருக்கக்கூடிய காலங்களில் நோன்பு வைக்க நம்ம முயற்சி செய்யணும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு கௌமை மாற்றுறதில்லை, அவங்களுடைய கண்டிஷனை மாற்றுறதில்லை, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை அல்லாஹ் மாற்றுறதில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அந்த மக்கள் அவர்கள் திருந்த வேண்டும், மாற வேண்டும் என்று முயற்சி செய்து அதன் பக்கம் வராத வரை அல்லாஹ் அவங்கள மாற்றுறதில்லை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் அல்லாஹ் கிட்டேன்னு வராது, நம்ம கிட்டேருந்து தான் வரணும். இப்போ நம்ம லைஃபு மாறணும்னு சொன்னால் அல்லாஹ் என்ன மாற்றுவான், அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நடக்காது. முதல்ல என்ன செய்யணும்? நம்ம உறுதி எடுக்கணும். இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துட்டேன், இந்த ரமலான் இல்லைன்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து நான் தவிர்த்து இருப்பேன், இந்த மாதிரி என்னுடைய பேச்சு இருக்காது, என்னுடைய பார்வை இப்படி இருக்காது என்று நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கான உறுதிமொழியை நாம் ஏற்று அதற்குண்டான முயற்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும். அதான் இல்லை இந்த ஆயத்தில் சொல்கிறோம். அல்லாஹ் மாற்ற மாட்டான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், நான் மாற்ற மாட்டேன். எப்போ? நீங்களாக மாறுவதற்கு முயற்சி செய்து உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுக்காத வரை உங்களுடைய கண்டிஷனை நான் மாற்ற மாட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? நம்ம தான் எடுத்து வைக்கணும். மாறுதலுக்கு உண்டான முதல் அடி நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதாவது தான் முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸில் கூட என் அடியான் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால், அந்த ஹதீஸில் முதல்ல என்ன சொல்கிறான்ல, அவன் என்னை நோக்கி வந்தால் நான் அவனை நோக்கி வருவேன். அப்போ அல்லாஹ்வை நோக்கி நாம் வர வேண்டும், அல்லாஹ் ரசூலை நோக்கி நாம் செல்ல வேண்டும், நம்மிடமிருந்து அந்த முதல் முயற்சி இருக்க வேண்டும், அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். அதனால் ரமலான் மாற்றத்திற்குண்டான இந்த மாதத்தில் இந்த எல்லா விஷயங்களையும் மறுபடியும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு இன்னும் இருக்கக்கூடிய இந்த சொற்ப நாட்களில் உறுதி எடுக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மாறி நல்ல செயல்களில் ஈடுபடுவதற்கு ஆர்வத்தை கல்வில் ஏந்தியவர்களாக உறுதிமொழியை இன்ஷா அல்லாஹ் எடுத்து அல்லாஹ்விடம் நாம் கேட்போம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய வாழ்வை சிறந்த வாழ்வாக துனியாவிலும் ஆகிரத்திலும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.